ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கே வேதம் அழகாக ஒரு வார்த்தையோடு இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறது. ஆதலால். என கண்பானவர்களே, இந்த ஆதலால் என்கிற வார்த்தையிலே ஒரு நிச்சயமும் ஒரு உறுதியும் ஒரு தெளிவான அறிவும் புரிந்து கொள்ளுதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? நல்ல கனி கொடாத மரம் எதற்கு பாத்திரமானது? நியாய தீர்ப்பிற்கு, நரகாக்கினைக்கு பாத்திரமானது. இரண்டாவது, நல்ல கனி கொடுக்கிற மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் போல் இருந்து கெட்ட கனிகள் வெளிப்படுமானால் அந்த மரம் நல்லதல்ல. ஒருவேளை உலக பார்வையிலே கெட்ட மரம் போல் தெரிந்து நல்ல கனி கொடுக்குமானால் அந்த மரம் நன்மையானது. இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் நிந்திக்கலாம், தூஷிக்கலாம். உங்களுடைய கனிகளை நல்ல கனிகளாய் கொடுத்து கொண்டிருங்கள். ஒரு நாள் வரும், உங்களை கெட்ட மரம் என்று நியாயம் தீர்க்கிறவர்கள் நல்ல மரம் என்று அடையாளம் கண்டு கொள்ளுகிற நாள். ஆதலால் என்ற இந்த வார்த்தையின் பின்னணியிலே இருக்கிற இந்த தெளிவான அறிவையும் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மரம் போல் நடித்து கெட்ட கனி கொடுப்பதும், மனிதர்களால் கெட்ட மரம் என்று தூஷிக்கப்பட்டும் நல்ல கனியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதும் இன்றைக்கு உலகிலே பார்க்கிறோம். நல்ல மரம் போல் நடித்து கெட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கையை வெறுத்து விடுங்கள். மனிதரால் நிந்திக்கப்பட்டாலும், மனிதரால் தூஷிக்கப்பட்டாலும், குற்றஞ்சாட்டப்பட்டாலும் நல்ல கனி கொடுத்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீங்கள் நல்ல மரம் என்பதை இந்த உலகம் புரியும். ஆதலால் என்பதின் அழுத்தம் தெரிந்து புரிந்து அர்ப்பணித்து ஓடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கனிகளால் அவர்கள் உங்களை அறிவார்கள். உங்களை நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்கள் கனிகளால் உங்களை அறிந்து கொள்வார்கள். அந்த நாள் தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசி எங்களை பலப்படுத்துகிறவர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.